festive delights. Celebrate this festive season with Adayar Anandabhavan Sweets and Snacks. ராத்திரி இரவு 1:30 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி திருச்சிக்கு போய் திருச்சியிலேருந்து ஒரு 2 hours 1.5 மணி நேரம் கரூருக்கு பை ரோடாக போய் 3:30 மணிக்கு நான் இங்கேருந்து டிவியில் பகலில் பார்த்துட்டு இருந்தேன். விஜய் GRC Jewellers காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். படிப்படியார் எம்எல்ஏ ஆகி மேயர் ஆகி உள்ளாட்சித்துறை அமைச்சராகி அதுக்கப்புறம் துணை முதல்வராகி அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு வந்து சிஎம் ஆகி கட்சி தலைவரும் ஆயிருக்காரு. படிப்படியா கட்சிக்காக உழைச்சி 50 ஆண்டு காலம் இன்னைக்கு வளர்ந்துருக்கிறாரு. இவர் எடுத்தவனே கட்சி ஆரம்பிச்ச உடனே சிஎம் ஆகும்னு ஆசைப்படுறாரு. அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது இல்லை. 2001 தான் எனக்கு எம்எல்ஏ பதவி கிடைச்சது. திருப்பி 2006 கிடைச்சது. திருப்பி 2009 எனக்கு எம்பி கிடைச்சது. பெரம்பலூர் தொகுதியில் நின்று மத்திய அமைச்சரான நானும் படிப்படியா தான் வந்திருக்கேன். மேல கட்சிக்காக உழைச்சி படிப்படியா வந்திருக்கிறேன். ஒரு நடிகை எடுத்தவனே வந்து உயர்ந்த பதவிக்கு போகணும்னு ஆசைப்படுறது தவறு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம பேசக்கூடிய பிரபலம் அறிமுகம்லாம் தேவை கிடையாது. நடிகர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், நடிகர் நெப்போலியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். சரி, ஆரம்பத்துல இருந்து இப்படியே ஆரம்பிக்கிறேன். நீங்க வந்து இந்த சித்தாந்தம்ங்கும் போது ஈர்க்கப்பட்டு தான் திமுகவுல, அந்த திராவிட சித்தாந்தத்துல ஈர்க்கப்பட்டு தானே திமுகவுல சேர்ந்தீங்க? அதுவும் ஒரு வகைதான். ஆனா எங்களுடைய மாமா கே நேரு அவர்கள் வந்து சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து வளர்ந்தவன் நான். அவர் வந்து திமுகவில் ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு இளைஞராக இருந்து அவர் பணியாற்றிய காலத்துலேருந்து நான் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து நான் வளர்ந்தேன். எங்கள் ஊரில் வந்து 1980 வந்து அன்பில் தர்மலிங்கம், இன்னைக்கு இருக்கிற மகேஷ் பொய்யாமலியோடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம் எங்கள் ஊருக்கு அடிக்கடி வருவார். எங்கள் ஊரில் பிபிகே ராஜா சிதம்பரம் ரெட்டியார்னு ஒரு பெரிய தலைவர், அவர் டிஸ்ட்ரிக்ட் போர்ட் செக்ரட்டரியாக இருந்தவர். அவரை பார்க்க அடிக்கடி வருவார். அவரை பார்த்து நாங்கள் அவர்கிட்ட தான் ஈர்ப்பு வந்துச்சு எங்களுக்கு. அவர் திமுகவில் மிகப்பெரிய ஒரு மாவட்ட செயலாளராக ஒருங்கிணைந்த திருச்சி. இப்போல்லாம் பிரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அரியலூர் தனியாக பிரிஞ்சிருச்சு, பெரம்பலூர் தனியாக பிரிஞ்சிருச்சு, புதுக்கோட்டை பிரிஞ்சிருச்சு, கரூர் பிரிஞ்சிருச்சு. ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கு அவர் வந்து மாவட்ட செயலாளராக கலைஞருடைய நெருங்கிய நண்பராக இருந்தார். ஸோ அவரை பார்த்து நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆர்வமாக வந்து 1980 உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கருப்பு சோறு கொடியை பிடிச்சிட்டு கலைஞர் வாழ்கன்னு 16 வயசுலேயே நான் வந்து என்னுடைய இயக்கத்தில் நினைச்சுக்கிட்டேன். அப்படி தான் வந்தேன். அப்புறம் எங்கள் மாமாவும் அது தீவிரமாக திமுகவில் இருந்தார். ஸோ அவரை பார்த்து அன்பில் தர்மலிங்கலை பார்த்து தான் நான் வந்து திமுகவுக்கு வந்தேன். அதில் வந்து 1980 வந்து முதல்ல கலைஞரால் எப்படி நேரடியாக பார்த்து எப்படி ஈர்க்கப்பட்டேன்னா, 1980 வந்து திருச்சியில் அங்கே ஒத்தக்கடைன்னு ஒரு இடம் இருக்குது, அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ரோட்டில் வந்து பெரிய அகலமான ரோடு. அந்த ரோட்டில் வந்து லட்சக்கணக்கான பேரை கூட்டி ஒரு பெரிய மாநாடு மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதில் இந்திரா காந்தி அம்மா வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்திரா காந்தி அம்மாவும் கலைஞரும் வந்து அப்போ தான் வந்து கூட்டணி போட்டு அவங்க ஃபஸ்ட்டு இந்த மேடையில் 2 பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க. அந்த பேச்சை வந்து நான் கேட்டேன். நான் வந்து 1963 பிறந்தேன். எனக்கு 16 வயசு தான். இந்த 16 வயசில் வந்து கலைஞர் எப்படி பேசுகிறாரு, இந்திரா காந்தி அம்மா வர்றாங்க நம்ம ஊருக்கு, அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு ஆர்வமாக போய் பார்த்து, அதை பார்த்துட்டு அன்பில் தர்மலிங்கம் அவர்களை பார்த்துட்டு எங்கள் மாமா நேரு அவர்களை பார்த்துட்டு தான் நான் அரசியலுக்குள்ளே வந்தேன். நான் சரி, மாநாடு மாதிரி இருந்து கூட்டம் நடத்தினாங்க அப்படின்னீங்க. அப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார்? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. லட்சக்கணக்கான கூட்டம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டருக்கு தாண்டி தான் நிற்கிறோம். நாங்கள் மேடைக்கிட்டலாம் நெருங்க முடியல, அவ்வளோ கூட்டம். அந்த கூட்டத்திலையும் நான் தள்ளி நின்று அவங்கள பார்த்தேன். ஸோ அப்போல்லாம் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கல. அவ்வளோ ஏன்னா திமுக வந்து 1949 கொட்டு மலையில் ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணா அவர்களால் துவங்கப்பட்ட இயக்கம் இது. அப்போ இருந்தே வந்து ரொம்ப கட்டுப்பாடான இயக்கம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு அந்த ஒரு தாரக மந்திரத்தை வச்சுக்கிட்டு எல்லா இளைஞர்களும் அதுக்கு பிரிவு தனியாக இருக்கும். இளைஞர் அணி தனியாக இருக்கும், தொண்டர் அணி தனியாக இருக்கும், விவசாய அணி தனியாக இருக்கும், தொழிலாளர் அணி தனியாக இருக்கும், மகளிர் அணி தனியாக இருக்கும், அந்தந்த அணி தனியாக இருக்கும். இந்த தொண்டர் அணி குறிப்பாக எவ்வளோ பெரிய கூட்டம் நடந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மாநாடுகள் நடந்தாலும் சரி, அவங்க நின்று வழி நடத்தி இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி விஐபிஸ்லாம் வந்தாங்களா கரெக்டாக மேடையில் ஏற்றுறது,
அவங்கள இறக்குறது, அவங்கள காரை அனுப்பிச்சி விடுறது, அதே மாதிரி கூட்டத்தை வந்து நெரிசல் இல்லாமல் அவங்கள கரெக்டாக பாதுகாத்துக்கிறது, வண்டி வாங்கினது போகிறது எங்கிட்ட எல்லா விஷயமும் அவங்க தான் பார்ப்பாங்க. எந்த போலீஸையும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஆளுங்கட்சியாக இருக்கப்போ நமக்கு போலீஸ் நமக்கு வந்து ஃபேவராக வேலை செய்வாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது போலீஸ் கொடுப்பாங்க, அந்த அரசாங்கம் நமக்கு கொடுக்கும், ஆளுங்கட்சிக்கு கொடுப்பாங்க, நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம கட்சியில் நம்ம தொண்டர்களை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சு நம்ம இளைஞர்களை நம்மளுடைய உறுப்பினர்கள் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு வந்து கட்டுப்பாடாக வந்த இயக்கம் தான் இந்த திமுக. அப்படித்தான் நானும் வந்தேன். அதே மாதிரி முதல்வர் வந்து ரொம்ப கடுமையாக உழைக்கிறார். இந்த 72 வயசுலையும் வந்து அந்த கரூர் சம்பவம் கேள்விப்பட்ட உடனே அவர் வந்து செக்ரட்டரியேட் போயிட்டு மீட்டிங் போட்டு மூத்த அமைச்சரோட மீட்டிங் போட்டு இமீடியட்டாக உடனே நம்ம ஸ்பாட்டுக்கு நேராக போகணும் அப்படின்னு ராத்திரி இரவு 1:30 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி திருச்சிக்கு போய் திருச்சியிலேருந்து ஒரு 2 hours 1.5 மணி நேரம் கரூருக்கு பை ரோடாக போய் 3:30 மணிக்கு நான் இங்கேருந்து டிவியில் பகலில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 3:30 மணிக்கு போய் அந்த இறந்தவர்களுக்கெல்லாம் மலர் அஞ்சலி செலுத்திட்டு பாதிக்கப்பட்டவர்களாம் சந்திச்சுட்டு அங்கே ப்ரெஸ் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தார். இந்த வயசுலையும் அவர் 50 ஆண்டு கால அரசியல்வாதி. அவர் 50 வருஷத்துக்கு மேலே அரசியல் இருக்கிறார். படிப்படியார் எம்எல்ஏ ஆகி மேயர் ஆகி உள்ளாட்சித்துறை அமைச்சராகி அதுக்கப்புறம் துணை முதல்வராகி அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு வந்து சிஎம் ஆகி கட்சி தலைவரும் ஆயிருக்காரு. படிப்படியாக கட்சிக்காக உழைச்சி 50 ஆண்டு காலம் இன்னைக்கு வளர்ந்துருக்கிறாரு. இவர் எடுத்தவனே கட்சி ஆரம்பித்த உடனே சிஎம் ஆகும்னு ஆசைப்படுறாரு. அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லதில்லை. அது வந்து ஒரு அரசியல் கட்சி, அவங்க தொண்டர்கள் அரசியல் மயப்படுத்தி இருக்கிறாங்க, அந்த கட்டுப்பாடு வந்திருக்குது. இதே வந்து நீங்க நடிகர் ஆனதுக்கு அப்புறம் நடிகர், அதற்கு பிறகு நீங்க அரசியலுக்கு வர்றீங்க இல்லையா? அந்த காலகட்டத்துல எப்படி மக்கள் ரியாக்ட் பண்ணாங்க? அதாவது இப்ப இருக்கிற எல்லா நடிகர்களுமே வந்து சினிமாவில் வந்து அந்த புகழை வச்சதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நான் 16 வயசுலேயே அரசியலுக்கு வந்துட்டேன். இன்னும் சொல்ல போனால் நான் அடிக்கடி மேடைகளில் பேசுவேன். ஜெயலலிதா அம்மா வந்து 82 தான் அரசியலுக்கு வந்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னால அரசியலுக்கு வந்தாங்க. வந்து கொள்கை பரப்பு செயலாளராக முதல்ல 1982 வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜ்யசபா உறுப்பினராக ஆனாங்க. நான் வந்து 1980 வந்துட்டேன். அவங்களோட 2 வருஷம் முன்னாடியே வந்துட்டேன். அவங்களோட அரசியலில் சீனியர். நான் வயசில் வந்து அவங்க சீனியரு, நான் வந்து திரைப்படத்துறையிலே அவங்க சீனியரு, ஆனால் அரசியலில் நான் தான் சீனியர் அப்படின்னு விளையாட்டாக நான் வந்து மேடையெல்லாம் சொல்லுவேன். அந்த மாதிரி நான் சின்ன வயசுலேயே அரசியலுக்கு வந்துட்டேன். ஆனால் நான் வந்து சினிமா புகழ் வந்ததுக்கப்புறம் தான் நான் அரசியலுக்கு வரல. அதனால எனக்கு மற்றவங்களுக்குள்ள டோட்டல் டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் வந்து அந்த இயக்கத்தில் அப்படியே வந்ததுனால ரொம்ப கட்டுப்பாடாக தலைவருடைய வழி எப்படின்னு அவருடைய வழிகாட்டுதலில் அவருடைய இதெல்லாம் கேட்டு 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 அப்படியே வளர்ந்தவன் நான். அதே மாதிரி என்னுடைய மாமா வந்து கே நேரு அவர் வந்து அரசியலில் ரொம்ப இளைஞராக இருக்கும்போது ஈடுபட்ட போது நானும் சிறுவனாக இருக்கும்போது 16 வயசுலேருந்து அவர் கூட நான் பயணித்தேன். 80 வந்து அன்பில் தர்மலிங்கம் மூலிமா நான் எனக்கு ஆசைப்பட்டு கலைஞருடைய இந்திரா காந்தியுடைய ஸ்பீச்சை கேட்டு அதுக்கப்புறம் நான் வந்தேன். 84 தேர்தலுக்கு நாங்கள் போய் வேலையில் செஞ்சோம். 86 அவர் எங்கள் மாமா வந்து புள்ளம்பாடி யூனியன் சேர்மனுக்கு நிற்கிறார். புள்ளம்பாடி யூனியன் சேர்மனுக்கு நாங்கள் போய் தேர்தல் வேலை செய்கிறோம். வேலை செஞ்சு அவர் ஜெயிச்சார். ஃபஸ்ட்டு புள்ளம்பாடி யூனியன் சேர்மன் ஆகிறார். அதுக்கப்புறம் 89 லால்குடி சட்டமன்ற தொகுதியில் நின்று அங்கே ஜெயிக்கிறார். அப்போ நான் வந்து தொகுதி முழுக்க வேலை செய்கிறேன். அதுக்கப்புறம் தான் மாமாவுக்கு கூடவே ஒருத்தர் நம்ம ஆளுங்க ஒருத்தர் பிஆவாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி என்னைய வந்து அன்அஃபிஷியலாக, அதான் அஃபிஷியலாக சம்பளம்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, கூட இருந்து அவருக்கு நான் உதவி செஞ்சேன் 89 91 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் நான் திரைப்படத்துறையில் நுழைஞ்சேன். திரைப்படத்துறையில் நுழைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த அரசியலில் சின்ன வயசுலேருந்து அதில் வந்ததுனால சினிமாவில் அந்த கிடைச்ச அந்த புகழ்னால என் தலைவர் கூப்பிட்டு நீ தேர்தலுக்கு நீ போனால் நல்லா இருக்கியா, நம்ம கட்சியுடைய கொள்கைகளை இதெல்லாம் நீ போய் சொன்னால் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால 96 நான் பிரச்சாரத்துக்கு போனேன். 96 பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க போனேன். 98 தமிழ்நாடு முழுக்க பாராளுமன்ற தேர்தலுக்கு போனேன். 99 தமிழ்நாடு முழுக்க பாராளுமன்ற தேர்தலுக்கு போனேன். 2001 தான் எனக்கு எம்எல்ஏ பதவி கிடைச்சிது. திருப்பி 2006 கிடைச்சிது. திருப்பி 2009 எனக்கு எம்பி கிடைச்சிது. பெரம்பலூர் தொகுதியில் நின்று மத்திய அமைச்சரான. நானும் படிப்படியாக தான் வந்திருக்கேன். மேலே கட்சிக்காக உழைச்சி படிப்படியாக வந்திருக்கிறேன். ஒரு நடிகன் எடுத்தவனே வந்து உயர்ந்த பதவிக்கு போகணும்னு ஆசைப்படுறது தவறு. மக்களுக்கு பணியாற்றினா நீ நடிகனாக இருக்கும்போதே பணியாற்றலாம். நடிகன் ஆனதுக்கப்புறம் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறீங்க, படிப்படியாக வளரணும்னு ஆசைப்படலாம். எடுத்தவனே அந்த முதல்வருக்கு ஆசைப்படுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியா இருக்காது அப்படிங்கிறது தான். தேங்க்யூ சார். நன்றி சார்.
Festive delights. Celebrate this festive season with Adayar Anandabhavan Sweets and Snacks. GRC Jewellers காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.